Hi friends, welcome to cooking ideas. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தோசைக்கு இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். கூடவே புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடுங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஆற வச்சதை ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு நல்லாவே இருக்கும். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.